குழந்தைங்களோட கவனம் படிப்பு எல்லாத்தையும் சதைச்சிடுறாங்க. கேம் விளையாடுறதுனால அப்படியே எடுத்துட்டு நேரம் எல்லாம் தெரியும் லைட் நல்லா அது மட்டும் இல்லாம மொபைல் மூலமா மூளை இந்த நோயெல்லாம் உடனே வந்து தடுக்குது. மெதுவா மெதுவாக நம்ம உடம்புல பிரச்சனை உருவாகுது. இது கூட தெரியாம நம்ம குழந்தைங்க எல்லாரும் மொபைலுக்கு அடிமையாயிடுறாங்க. ஒரு பாட்டு சொல்லி முடிக்கிறேன். கூகும் செல்போனில் நச்சரிப்பை அளித்து கொஞ்சம் சில்வண்டி உச்சரிப்பை கேட்போம். ஆகையால் நடுவர்களே நான் எடுத்து சொல்கிறேன், குழந்தைங்க பார்த்துக்க இந்த மொபைல் போன் தீமைதான் என்று சொல்லி தொடர்ந்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த காலத்துல ஒருத்தவங்க கிட்டதான் மொபைல் இருந்துச்சு. குழந்தைகள் ஆரோக்கியம் பாதிக்கல. ஒருத்தங்கிட்டே ஒண்ணுக்கு மேல மொபைல் இருக்கு. குழந்தைகள் ஆரோக்கியம் பாதிக்குது. நம்ம தர்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, மொபைல்னால நமக்கு எவ்வளவு நோய் வருதுன்னு சொன்னாங்க. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா சரி. இப்ப நன்மையை பத்தி பேசுறது எல்லாம் சொல்லலாம். அப்புறம் மொபைல் நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. தேசிகா மொபைல் ஆக்சிடென்ட் இருந்தா கால் பண்ண யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. நம்ம எஸ்என் ஒரே வகையில குழந்தைகளுக்கு மொபைல் கொஞ்சம் நச்சு கொடுத்துன்னு சொல்றாங்க. இப்ப நன்மை பத்தி பேசினாலும் தீமை பத்தி பேச வரேன். இப்ப மொபைல் எல்லாரையும் ஊமையாக்கின்னு சொல்லியிருக்காங்க. இன்சோன் மொபைல்னால தான் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தர்ஷன் மொபைல்னால நமக்கு எவ்வளவு நோய் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மொபைல்னால நன்மை அதிகமா இருக்கா தீமை அதிகமானு பார்த்தா தீமை தான் அதிகமா இருக்கு. நன்மையே இருக்குதான். என்னன்னு பார்த்தா இங்கிட்ட நேர்ல போகணும்னா பணத்தை ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். லைன்ல இருந்தா பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்ல இருந்து நமக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் பயன்படுத்துவார்கள். அதையே கொலைகாரனும் தீய செயலுக்கு பயன்படுத்துவான். கத்தி அதன் நிலைதான் இருக்கிறது. அது கையாலும் மனிதனை பொறுத்துதான் வேறுபடுகிறது.